என் அன்பான ஆன்மீக நண்பர்களே, இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இந்த நாளில் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற சின்ன சின்ன சைகைகளுக்கே பெரிய அர்த்தம் இருக்கிறது. அதனால இன்று என்ன நடக்குது, என்ன சக்தி வேலை செய்கிறது என்பதை கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழ் வருடமான விஸ்வாவசு வருடத்தில் பங்குனி மாதத்தில் ஒரு முக்கியமான நாள். இது வெள்ளிக்கிழமை என்பதாலே அம்மன் அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். இன்று ஆரம்பத்தில் புனர்பூசம் நட்சத்திரமும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரமும் செயல்படுகிறது. இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய திசையையும் காட்டக்கூடிய சக்தி கொண்டவை. இன்று வளர்பிறை நிலை இருப்பதுடன் நவமி திதி ஆரம்பித்து பின்னர் தசமி திதியாக மாறுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தொடங்கிய விஷயங்களில் ஒரு மாற்றம் அல்லது ஒரு முடிவு உருவாகும் சூழ்நிலை இருக்கிறது. இன்று ஆரம்ப நேரத்தில் நல்ல பலன் தரக்கூடிய யோகம் இருந்தாலும் அதன் பிறகு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது காலை நேரம் செயல்பட நல்ல நேரமாக இருந்தாலும் பிற்பகல் யோசித்து நடக்க வேண்டிய நேரமாக மாறும். இன்று சில ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் குறிப்பாக வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று தர்மராஜ தசமி என்பதால் நீங்கள் செய்யும் நியாயமான செயல்களுக்கு பிரபஞ்சம் ஆதரவாக இருக்கும். மேலும் இன்று தேவி தொடர்பான சக்தி அதிகரித்திருப்பதால் அம்மனை மனதில் நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும். இன்றைய நல்ல நேரங்களில் செய்யும் காரியங்கள் நல்ல பலன் தரும். அதே சமயம் ராகுகாலம் மற்றும் யமகண்ட நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. குளிகை நேரத்தில் தொடங்கும் விஷயங்கள் நீண்ட நாள் நிலைக்கும். இன்றைய கிரக நிலவரத்தை பார்க்கும்போது சில கிரகங்கள் ஆதரவாகவும் சில கிரகங்கள் சோதனை அளிப்பதாகவும் இருக்கும். சுக்கிரன் அமைதியான பலனை தரும் நிலையில் இருக்கிறார். குரு அறிவையும் வழிகாட்டுதலையும் தருகிறார். இன்று மிக முக்கியமான மாற்றம் சந்திரனால் ஏற்படுகிறது. அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்கிறார். இதனால் காலை நேர அனுபவமும் பிற்பகல் அனுபவமும் முற்றிலும் மாறுபடும். காலை எடுத்த முடிவு மாலை மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் இன்று எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் அமையும். சிலருக்கு முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு சோதனை வரும். ஆனால் இறுதியில் நன்மை தரக்கூடிய நாளாக இது அமையும். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய முன்னேற்றத்துக்கான வழியை திறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் மற்றும் 4ஆம் இடங்களில் பயணம் செய்கிறார் என்பதால் உங்கள் மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றம் உருவாகும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் தாமதமாக இருந்ததா அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பம் இருந்ததா, அவை அனைத்திற்கும் இன்று ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக குடும்பத்துடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை சரி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்வதனால் வீட்டில் உள்ளவர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடும். அதனால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று உங்கள் மனசுக்கு ஒரு லேசான நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மனச்சோர்வு குறையும். வெளியே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கும். அது ஆன்மீக இடமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த ஓய்விடமாக இருக்கலாம். உடல் சோர்வு இருந்தாலும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்வீர்கள். அதனால் உங்கள் மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. வேலை செய்கிற இடத்தில் உங்கள் நடத்தை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பிடிவாதத்தை தவிர்த்தால் இன்று முழுமையான நல்ல பலனை அனுபவிக்க முடியும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். ஆனால் குழந்தைகள் தொடர்பான செலவுகள் சிறிது அதிகரிக்கக்கூடும். அதனால் செலவுகளை சற்று கட்டுப்படுத்துவது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் இருப்பதால் உங்கள் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஒரு வலிமை தெரியும். நீங்கள் பேசும் வார்த்தைகளால் கூட மற்றவர்களை கவரக்கூடிய சக்தி இன்று உங்களிடம் இருக்கும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்கலாம். உங்கள் எதிரிகள் கூட இன்று உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும். குறிப்பாக தந்தை வழியாக நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். ஏனெனில் சிறிய கோபம் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்கிற இடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மரியாதை மட்டுமல்லாமல் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உருவாகலாம். வியாபாரத்தில் இருந்த அரசாங்க தொடர்பான தடைகள் இருந்தால் அவை விலகும் சூழ்நிலை உள்ளது. உங்கள் பேச்சு திறமையால் அந்த தடைகளை சரி செய்ய முடியும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும். மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். அதே சமயம் சில மறைமுக செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கையிருப்பு பணத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம். இருந்தாலும் இன்று முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய மனநிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் ஆரம்பத்தில் இருப்பதாலும் பின்னர் இடமாற்றம் செய்வதாலும் நாள் முழுவதும் ஒரு விதமான மாற்றமான அனுபவத்தை நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. காலை நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். மனதில் தெளிவு இருக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஆனால் அதே நேரத்தில் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் நேராக பேசும் குணம் கொண்டவராக இருப்பதால் சில நேரங்களில் அது முரட்டுத்தனமாக தோன்றக்கூடும். அதனால் தேவையற்ற மனஸ்தாபம் உருவாக வாய்ப்பிருக்கிறது. இன்று உங்கள் உழைப்பின் மூலம் இருந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். தந்தை வழியாக ஏற்பட்டிருந்த செலவுகள் குறையலாம். காலை நேரத்தை விட அதன் பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் வெளியூர் பயணங்கள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் பேச்சுத்திறன் இன்று உங்கள் பெரிய பலமாக இருக்கும். அதை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். கடகராசி நண்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஒரு முக்கியமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் காலை நேரத்தில் சில செலவுகள் அல்லது அலைச்சல்கள் இருக்கக்கூடும். வெளியூர் பயணம் அல்லது யாரையாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உங்கள் செயல்களில் தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களை கவர்ந்து பேசும் திறன் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் குறையும். தந்தை அல்லது குடும்பத்தில் பெரியவர்களின் விஷயங்களில் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் உங்கள் கையிருப்பு பணம் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்க வேண்டும். பிடிவாதம் அல்லது வாக்குவாதம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடும். இன்று நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் மற்றவர்களின் கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுத்து நடந்தால் உங்கள் மரியாதை உயர்வதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனநிறைவு கிடைக்கும். புதிய நண்பர்கள் அல்லது புதிய தொடர்புகள் உருவாகக்கூடும். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும். மொத்தத்தில் காலை சிறிய சிரமம் இருந்தாலும் அதன் பிறகு முழுவதும் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறக்கூடிய சிறப்பான நாள் இது. சிம்மராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு உள்ளும் புறமும் வேறுபட்ட அனுபவம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. மனதில் தைரியம் குறையாது. ஆனால் உடல் அளவில் சோர்வு அதிகமாக இருக்கும். காலை நேரத்தில் இருந்த அமைதியான நிலை அதன் பிறகு கொஞ்சம் அலைச்சலாக மாறக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். ஆனால் உடல் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்காத மாதிரி ஒரு உணர்வு வரும். அதனால் ஓய்வு தேவைப்படுவது போல தோன்றும். இருந்தாலும் மனதளவில் நீங்கள் பலமாக இருப்பீர்கள். எந்த விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். குடும்பத்திலும் வேலை சார்ந்த விஷயங்களிலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு தைரியம் தரும். அதே நேரத்தில் சில விஷயங்களில் குழப்பமும் ஏற்படலாம். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. பெரியவர்களின் தொடர்பு மூலம் சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அதற்காக வெளியூர் பயணம் இருந்தால் அது உங்களுக்கு சோர்வை அதிகரிக்கக்கூடும். தேவையற்ற அலைச்சலை தவிர்த்தால் நாள் சற்று சுலபமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்தில் சக பணியாளர்களின் உதவி கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும். மனதில் இருந்த சில கோபங்கள் அல்லது குழப்பங்கள் இன்று குறைய ஆரம்பிக்கும். அதனால் மனநிலை சற்று லேசாகும். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஆதாயமும் முன்னேற்றமும் ஒன்றாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் தொழில் தொடர்பான இடங்களில் சந்திரன் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக காத்திருந்த உதவிகள் கிடைக்கலாம். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வியாபாரம் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத நபர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடும். அதே சமயம் சில இடங்களில் நீங்கள் நம்பியவர்கள் உதவி செய்யாமல் நீங்கள் எதிர்பார்க்காதவர்கள் உதவி செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். படிக்கும் மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் அறிவு மூலம் வெற்றிகளை அடைவார்கள். வேலை செய்கிற இடத்தில் சில மனஸ்தாபங்கள் உருவாக வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சற்றே விட்டுக் கொடுத்து சென்றால் அந்த பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. யாருக்காவது உதவி செய்தால் அதை மீண்டும் கேட்கும்போது சங்கடம் வரக்கூடும். அதனால் எல்லா விஷயத்திலும் சமநிலையுடன் நடந்தால் நல்லது. தந்தை தொடர்பான விஷயங்களில் சிறிய அலைச்சல் இருக்கக்கூடும். அதனால் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மனமும் உடலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல நாளாக அமையும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கான நாள் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய வகையில் அமைகிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியம் மற்றும் தொழில் தொடர்பான இடங்களில் சந்திரன் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அழுத்தம் அல்லது அவமரியாதை குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை சரி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மனதில் ஒரு நிம்மதி உருவாகும். இன்று உங்கள் பேச்சுத்திறன் மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்கள் எதிரிகளின் பலவீனங்களை கண்டுபிடித்து அவர்களை சமாளிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவசரப்பட்டு பேசினால் அது பிரச்சனையாக மாறக்கூடும். அதனால் யோசித்து பேசுவது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பதவி உயர்வு அல்லது மரியாதை உயர்வு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் குறையும். ஆனால் உடல் நலம் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் தொடர்பான சிறிய அலைச்சல்கள் இருக்கக்கூடும். அதனால் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணம் இருந்தால் அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தாலும் சோர்வையும் கொடுக்கக்கூடும்.
மொத்தத்தில் இன்று நீங்கள் நிதானமாகவும் சரியான வார்த்தைகளுடன் செயல்பட்டால் உங்களுக்கான முன்னேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று காலை நேரம் மற்றும் அதன் பிறகு வரும் நேரம் இரண்டும் உங்களுக்கு வெவ்வேறு அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு சவாலான இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். குறிப்பாக வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை. நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவசரமாக பதில் சொல்லாமல் யோசித்து பேசுவது நல்லது. ஆனால் அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு நகரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிக்கும். வேலை மற்றும் குடும்ப விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் குறையும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். ஆனால் அதே நேரத்தில் திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக உங்கள் தேவைகள் அல்லது உங்கள் வசதிகளை மேம்படுத்தும் விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சிறிய மனவருத்தம் இருக்கக்கூடும். அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் ஆரம்பத்தில் சற்று கவனம் தேவைப்பட்டாலும் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஆரம்ப நேரத்தில் உங்களுக்கு சாதகமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை தொடர்பான விஷயங்களில் நல்ல புரிதல் உருவாகும். நீங்கள் செய்யும் உதவிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆனால் அதன் பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படுகிறது. சந்திராஷ்டமம் தொடங்குவதால் உங்கள் மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் ஒரு சின்ன மாற்றம் தெரியும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களுக்கு தவறாக புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் பேசுவதற்கு முன்பு நிதானமாக யோசித்து பேசுவது மிகவும் அவசியம். வேலை செய்கிற இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அதனால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் தாயார் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்லது. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பீர்கள். அதே மாதிரி இன்று உங்கள் குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்கினால் நாள் சற்று எளிதாக மாறும். அவசரம், பிடிவாதம், கோபம் இவற்றை தவிர்த்தால் இன்று எந்த பிரச்சனையும் பெரியதாக மாறாது. மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு நிம்மதியும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு சவாலாக இருந்த சில விஷயங்கள் இன்று சரியாக ஆரம்பிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அதை சரி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரம் அல்லது வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அதன் மூலம் வருமானமும் உருவாகும். அதனால் பயப்பட தேவையில்லை. அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் இருந்தால் அதை சரி செய்ய தேவையான ஆதாரங்களை வைத்து பேசுவது நல்லது. கற்பனையாக பேசாமல் உண்மையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தினர் வழங்கும் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பிடிவாதத்தை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டால் இன்று நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு அதிகம். கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று கலந்த பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதால் வியாபாரம் அல்லது வேலை மூலம் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் கோபமாக அல்ல, சமயோஜிதமாக பேச வேண்டும். அதிகாரத்தால் அல்ல, அறிவால் வெல்ல வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது மிகவும் கவனம் தேவை. நீங்கள் எதை பேசினாலும் அது எதிர்மறையாக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அமைதியான அணுகுமுறை மிகவும் அவசியம். கடன் தொடர்பான விஷயங்களில் இன்று கொஞ்சம் கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன பிரச்சனைகள் குறையும். மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் இன்று நீங்கள் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டால் சவால்களை வெற்றி வாய்ப்பாக மாற்றக்கூடிய நாள். மீனராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சந்தோஷமும் மனநிறைவும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் அல்லது நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அதனால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை கவரும். வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சிறிய செலவுகள் இருந்தாலும் அதன் மூலம் நல்ல வருமான வாய்ப்புகள் உருவாகும். எதிரிகளுடன் கூட நீங்கள் அமைதியாக பேசினால் அவர்கள் மனதில் இருந்த கடின மனநிலையை மாற்ற முடியும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். அது உங்கள் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்தில் இருந்த குழப்பங்கள் சரியாகி உங்கள் மரியாதை உயர்வதற்கான சூழ்நிலை உருவாகும். தந்தை தொடர்பான விஷயங்களில் மட்டும் சிறிய செலவுகள் இருக்கக்கூடும். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு அனுபவங்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால் நிதானமாகவும் நல்ல எண்ணத்துடனும் செயல்பட்டால் எந்த சவாலையும் நம்மால் சமாளிக்க முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை விரும்புங்கள், பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.
இப்படிப்பட்ட ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நமது அருள்வாக்கு சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று மனமார்ந்த பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.